ஒரு சிறந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் புகழ்பெற்ற தமிழறிஞரான மாப்போ சிவஞானம் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். சிவஞானம் அவர்கள் 1906 ஆண்டு ஜூன் மாதம் 26 தேதி அன்று சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்துள்ளார். 1995 ஆண்டு அக்டோபர் மாதம் 3 தேதி காலமாகியுள்ளார். சிவஞானம் அவர்கள் சிலம்பு செல்வர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். தமிழ்நாட்டின் எல்லைகளை காக்க போராடியதால் இவரை எல்லை காவலர் என்று போற்றப்படுகிறார். இவருடைய முழு பெயர் மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் ஆகும். இவரது பேச்சாற்றலை கண்டு வியந்த முன்னாள் முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் இவரை தமிழை மழை போல் பொழியும் சிவஞானம் என்று பாராட்டி மகிழ்ந்தார். சிவஞானம் அவர்கள் 1927 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தன் அரசியல் வாழ்வை தொடங்கினார். வெள்ளையனை வெளியேறு இயக்கம் உள்ளிட்ட பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். இதற்காக சுமார் 700 நாட்கள் சிறையில் இருந்தார். மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்ற போராடினார் சிவஞானம் அவர்கள். மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது சென்னையை தமிழ்நாட்டின் தலைநகராக வைக்க போராடி வெற்றி பெற்றார். வடக்கே உள்ள திருத்தணியை தமிழ்நாட்டுடன் இணைக்க போராடினார். இதனால் இவர் தமிழ் மாநில சிற்பி என போற்றப்படுகிறார். தமிழரசு கழகம் என்ற அரசியல் அமைப்பை தொடங்கி நடத்தினார் சிவஞானம் அவர்கள். சிலப்பதிகாரம் நூலின் மீது கொண்ட பற்று மற்றும் ஆளுமை காரணமாக இவருக்கு சிலம்பு செல்வர் என்று பெயர் கிடைத்தது. சிவஞானம் அவர்கள் 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். 2006 ஆண்டு இவரை பெருமைப்படுத்தும் வகையில் இவரது நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. சிறந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் புகழ்பெற்ற தமிழறிஞரான மாப்போ சிவஞானம் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மராட்டிய மாநிலத்தின் கோல்காப்பூர் சமஸ்தானத்தின் மாபெரும் முற்போக்கு மன்னர் மற்றும் சிறந்த சமூக புரட்சியாளரான சத்திரபதி சாகு மகாராஜ் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். சாகு மகாராஜா அவர்கள் 1874 ஆண்டு ஜூன் மாதம் 26 தேதி மராட்டியத்தில் யஷ்வந்த் ராவ் என்ற இயற்பெயருடன் பிறந்தார். 1922 ஆண்டு மே மாதம் 6 தேதி இயற்கை எய்தியுள்ளார். இந்திய வரலாற்றில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக முதலில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய பெருமை இவரையே சேரும். இவரது மக்கள் நல பணிகளுக்காக கான்பூர் மக்கள் இவருக்கு ராஜர்ஷி என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தனர். கோல்காப்பூர் சமஸ்தானத்தின் மன்னர் சிவாஜி காலமானதால் அவரது மனைவி ஆனந்தி பாயால் தத்தெடுக்கப்பட்டு 1894 முழு அதிகாரத்துடன் அரியணை ஏறினார் சாகு மகாராஜா அவர்கள். 1902 ஆண்டு ஜூலை மாதம் 26 தேதி தனது சமஸ்தான அரசு வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை பிறப்பித்தார். ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்காக இலவச கல்வியை அறிமுகப்படுத்தினார். சாதி பாகுபாடின்றி அனைவரும் தங்கி படிக்க பல விடுதிகளை கட்டினார் சாகு மகாராஜா அவர்கள். சாதி மறுப்பு திருமணங்கள் மற்றும் விதவை மறுமணங்களை சட்டப்பூர்வமாக்கினார் சாகு மகாராஜா அவர்கள். குழந்தை திருமணங்களை தடை செய்தார். பெண்களை சுரண்டும் கொடுமையான தேவதாசி முறைக்கு தடை விதித்து சட்டம் இயற்றினார். ஆலயங்களில் நிலவிய பிராமணர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்தார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற கொள்கையை ஆதரித்தார் சாகு மகாராஜா அவர்கள். அண்ணல் P.R. அம்பேத்கரின் ஆற்றலை தொடக்க காலத்திலேயே கண்டறிந்து அவரை பாராட்டினார். அம்பேத்கர் நடத்திய மூக் நாயக் என்ற இதழுக்கு பெருமளவில் பண உதவி செய்து அவரது கல்வி மற்றும் சமூக போராட்டங்களுக்கு துணையாக நின்றார் சாகு மகாராஜா அவர்கள். போகவதி ஆற்றின் குறுக்கே பிரம்மாண்டமாக அணை கட்டி விவசாய நிலங்கள் செழிக்க வழிவகை செய்தார். மல்யுத்த விளையாட்டின் மீது தீராத ஆர்வம் கொண்டவர் சாகு மகாராஜா அவர்கள். ரோம் நகரின் கொலோசியம் போன்ற அமைப்பில் 60,000 பேர் அமரக்கூடிய காஸ்பாக் ஸ்டேடியம் என்ற மாபெரும் மல்யுத்த அரங்கை கட்டினார். இதனால் கோல்காப்பூர் இந்தியாவின் மல்யுத்த தலைநகராக மாறியது. ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அயராது பாடுபட்ட சாகு மகாராஜா 1922 ஆண்டு மே மாதம் 6 தேதி இயற்கை எய்தினார்.
மராட்டிய மாநிலத்தின் கோல்காப்பூர் சமஸ்தானத்தின் மாபெரும் முற்போக்கு மன்னர் மற்றும் சிறந்த சமூக புரட்சியாளரான சத்திரபதி சாஹு மகாராஜ் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.